ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ் டீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாள் துணி இருந்தது, அது எல்லாத்தையும் மடித்து வச்சேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போன பிறகு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுனால வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரிக்கலான்ட்டு பூண்டு ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி உரித்தேன். சமையலுக்கு தேவையான பாத்திரம் அது எல்லாத்தையும் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இஞ்சியை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சிட்ட பிறகு சீவலாம் அப்படின்றதுனால தனியாக ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். பூண்டு ஒரு நாள், இஞ்சி ஒரு நாள் இப்படி உரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ண பிறகு நைட் டைமில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்தது உண்மையாகவே டெக்கரேஷன். மேலே இருக்கிற டெக்கரேஷன், முன்னாடி வந்து பூவு, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆடு வந்து தேடி எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மார்னிங் ஒரு 5 o'clock போயிட்டு 9, 11, 12 ஆகிடுச்சி வரத்துக்கு. அந்த ஆடு பார்த்துட்டு வரத்துக்கு மொத்தம் 3 ஆடு வெட்டுற மாதிரி. அதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. பசங்களாம் வந்து அந்த ஆட்டுக்கு வந்து இலைய போட்டுன்னு இருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா சாயந்தரத்துக்கு மேலே வந்து பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒட்டு மொத்தமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபுல்லாக தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சமையல் அண்ணா வந்து சாமான் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. இறக்குன பிறகு வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து தோல் மட்டும் உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சரன்னு கட் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறமா தண்ணி கேனு இதெல்லாமே வந்துருச்சு. அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு சைடு, மளிகை சாமான் ஒரு பக்கம், எல்லாமே வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம். நாளைக்கு தேவையானது பூஜை பொருள் தனியாக, இந்த மாதிரிலாம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் எங்கேருந்து கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, ஆற்காட்டில் வந்து பிரியாணி வந்து பண்ணுறாரு ஒரு அண்ணா. அவர் நல்லா பண்ணுவார். நாங்கள் எப்போவுமே அவர் தான் கூப்பிடுவோம். நல்லா இருந்தது சமையல். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வந்து முன்னாடியே அரைஞ்சி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கத்திரிக்காய் தொக்குக்கும், அதே மாதிரி ப்ரெட் அல்வா பண்ணுறதுக்கு நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் ப்ளாகில் ஃபங்க்ஷனோட வீடியோவை காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.